வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்திப்பு நிகழ்த்தியுடன் இந்த தகவலானது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. தேமுதிக யாருடன் கூட்டணி என்று தொடர்ந்து பல்வேறு வியூகங்கள், கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் எழுந்து கொண்டே இருக்கிறது. மேலும் இரண்டு தரப்பிலும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்களாக வெளியாகி இருந்தது. அதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். விரைவில் நாங்கள் அறிவிப்போம், நாங்கள் அமைக்கக்கூடிய, நாங்கள் சேரக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெறும், எங்களினுடைய கட்சியின் தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணி இது கூட்டணியாக அமையும் என்றெல்லாம் ஒரு மழுப்பலான விஷயங்களை தான் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்து வந்திருந்தார்கள். இருப்பினும் திரைமறைவில் பல்வேறு கூட்டணி கணக்குகளை எல்லாம் பிரேமலதா போட்டு வந்தார். எனவே அதிமுகவோடு, அதாவது கடந்த 2024 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தார். எனவே வரக்கூடிய தேர்தலிலும் அவர் அதிமுகவிலே தொடர்கிறாரா இல்லையா என்ற கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் எழுந்திருந்தது. அந்த ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தில் பல்வேறு கருத்து மோதல்கள் எல்லாம் ஏற்பட்ட நிலையில அது ஒரு சிக்கலாகவே இருந்து கொண்டிருந்தது. எனவே தற்போது வரக்கூடிய தேர்தலிலும் அவர்கள் அதிமுகவுடனே இணைந்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று இருப்பதாகவும், தற்போது ஈஷா மையத்தில் அந்த சிவராத்திரி நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த நிலையில அந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக இரண்டு பேரும் சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசி இருப்பதாகவும், ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு தொகுதி பங்கீடு விவகாரத்தில் அந்த முரண்பாடுகள் களையப்பட்டிருப்பதாகவும் தகவலாக கிடைத்திருக்கிறது. மேலும் பிரதமரினுடைய நிகழ்ச்சியிலும் இவர் பங்கேற்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் SP வேலுமணி தரப்பு பிரேமலதாவுக்கு அழைப்பு விடுத்ததாகவும், அதற்கு அவர் சாதகமான ஒரு பதிலை தெரிவித்திருப்பதாகவும் நமக்கு தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே NDA கூட்டணி அடுத்த பிரதமரினுடைய வருகையின் போது அது ஏற்கனவே ஏறத்தாழ ஒரு இறுதி வடிவம் பெற்ற நிலையில வரக்கூடிய அந்த NDA கூட்டத்திலும் ஒரு முழு வடிவம் பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.